வாங்க சிக்கன் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். 1/2 கிலோக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். தேவையான பொருள்: 1 கப்பு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். பெரிய தக்காளி 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். பட்டை 2 வச்சுருக்கேன். அன்னாச்சி பூ 1 வச்சுருக்கேன். 3 முந்திரி வச்சுருக்கேன். ஒரு 4 மிளகு வச்சுருக்கேன். சோம்பு, ஜீரகம், கசகசா இது எல்லாமே ஒன்றா போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ கடாயை வச்சுட்டோம். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். ரெண்டு சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 2 இலையும் போட்டுக்கலாம். ஒரு அன்னாச்சி பூ அதையும் போட்டுக்கலாம். ஜாதிக்காய் அதையும் போட்டுக்கலாம். இந்த பட்டை போட்டுக்கலாம். ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம். இதை நல்லா பண்ணி விட்டுக்கலாம். அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்க கொஞ்சம் கல் உப்பும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கி இருக்கட்டுங்க. இந்த தக்காளியெல்லாம் அரைச்சின்னு வந்துடுறேன். இப்போ இந்த தக்காளி நான் சொன்ன மசாலாலாம் சொன்னேன் இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே அரைச்சின்னு வந்துடலாம். மசாலா வதங்க சொல்லவே வெங்காயம் வதங்க சொல்ல சிம்மிலே வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கருவிடும். நம்ம ஒரு பொண்ணு வரல தான் இந்த வெங்காயத்தை வறுத்து எடுக்கணும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதையும் அதில் கொட்டிக்கலாம். இதை நல்லா இது பண்ணி விட்டுக்கலாம். பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி நல்லா வாசனை வரணுங்க. நல்லா வதக்கி எடுக்க சொல்ல இந்த மசாலா கூட இந்த இஞ்சி நல்லா வாசமாக வரணும். போட்டுக்கலாம். இந்த மசாலோடைய நல்லா இந்த சிக்கனு நல்லா வெந்து வரணுங்க இந்த மசாலோட. அதுக்கப்புறம் தான் மீதி மசாலாலாம் போடணும். இப்போது 2 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போது கருவேப்பிலை அதில் போட்டுக்கலாம். கல் உப்பும் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மூடி போட்டுட்டு திறந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். 1/2 டீஸ்பூன் காரத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன். எல்லாம் போட்டாச்சுங்க மசாலா. இதன் கூட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுருக்கேன், அதையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம் வதங்க சொல்லவே லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வைக்க சொல்ல லைட்டாக கல் உப்பு போட்டிருக்கோம். உப்பு பத்தலைன்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி, இந்த டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். எங்களுக்கு உப்பு போதும் மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு பத்தலைன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஜனம் நிறைய இருந்தால் கூட ஒரு 4-5 தக்காளி கூட வச்சுக்கலாங்க. வச்சு மசாலாலாம் கொஞ்சம் அதிகமாக கூட்டி அரைச்சி முந்திரி பருப்புலாம் கூட ஒரு 10 முந்திரி பருப்பு கூட வச்சு நல்லா அரைச்சி போடலாங்க. அது டேஸ்ட்டு கொடுக்கும். மசாலா இது மாதிரி வச்சு கறி தொக்கு பண்ணுங்க, ரொம்ப நல்லாவும் இருக்கும். கறி வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ தட்டை திறந்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சிக்கன் கிரேவி கொதிச்சிட்டு இருக்கு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கோங்க. ஜனம் நிறைய இருந்ததுனாக்கா வெங்காயம் 1.5 கப்பு வச்சுக்கோங்க. தக்காளி ஒரு 4-5 வச்சுக்கோங்க. இது மாதிரி பட்டை இதெல்லாம் கூட ஒன்று கூட சேர்த்துக்குங்க. முந்திரி பருப்பு ஒரு 10 சேர்த்துக்குங்க. சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சிட்டு இதை மாதிரி வைங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவும் நல்லாவே இருக்குங்க. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ கொதிச்சிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சோம்னா எண்ணெயெலாம் மேலே தெரிஞ்சு வருங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் நீங்களே இதை மாதிரி வச்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.